ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 3 எபிசோட் 13 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் கொஞ்சம் சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 3 எபிசோட் 13. யோகி பாட் மூலியமா டேரெக்டாக நம்ம ஹீரோக்கு மெசேஜ் அனுப்புனா, நான் நாக்கர்ஸாக இருந்தால் உன்னை கிரியேட் பண்ணவரை கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பிளாக் ஒன் தானே காப்பாற்றிக்கிட்டாரு, நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாரு. நம்ம ஹீரோ இப்போ அடுத்த நாள் ஃபோனோட உருவத்தில் ஸ்கூலுக்கு வரான். எல்லா பசங்க கூடயும் நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்லியாக பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறா. இப்போ மீஸ்கா கிட்ட போய் ஹாய் சொல்லவும் மீஸ்காவும் இதை நம்ம ஹீரோ தான் புரிஞ்சுக்கிறா. நீங்கள் 3 பேரும் ஏன் மீஸ்கா கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகல அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை பண்ணுற பொண்ணுங்க கிட்ட போய் கேட்குறா. அவங்க பேசாமல் அந்த இடத்துல இருந்து போகும்போது டீச்சர் அவளை கூப்பிட்டு விட்றாங்க. நீ இந்த கொஞ்ச நாளில் மாறிட்டிய ஃபோனா? சரி, அந்த 3 பொண்ணுங்களும் எப்போவும் ஒத்துமையாக இருந்தால் தான் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட தனித்தனியாக இருக்கும்போது கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணு. நீ திரும்ப ஸ்கூலுக்கு வந்ததில் சந்தோஷம் ஃபோனா அப்படின்னு டீச்சர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவோ டீச்சர் சொன்ன மாதிரியா அந்த 3 பொண்ணுங்களும் தனித்தனியாக இருக்கும்போது போயிட்டு மீஸ்கா கூட ஃப்ரெண்ட் ஆவறியா, என் கூடயோ ஃப்ரெண்ட் ஆவறியா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். எனக்கு உன்னை பிடிக்காதுன்னா இல்லை இருந்தாலும் அப்படின்னு சொல்லி அவள் அங்கேருந்து ஓடவும், இந்த ஃபெதர் பேண்டை வச்சுக்கோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ கொடுக்குறான். இப்படியா பார்க்குற எல்லாருக்கிட்டையும் நம்ம ஹீரோ கொடுக்குறான். மீஸ்கா தான் அந்த பேண்டை மேக் பண்ணா அப்படின்னு சொல்லவும் யாருமே அந்த பேண்டை பெருசாக வாங்க மாட்டேங்கிறாங்க. நாக்கிசா இதை உனக்காகவே தான் மீஸ்கா தனியாக ரெடி பண்ணான்னு சொல்லவும் கேட்கவே கிரீப்பியாக இருக்கேன்னு அவள் யோசிக்கிறா. காசு பே மீஸ்கா உனக்காகவே ஹேர் பேண்டை மேக் பண்ணியிருக்கான்னு கொடுக்கவும், நீ தான் மீஸ்காவை குறை சொல்லுவ, அவ கூட எப்படி ஃப்ரெண்டான அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறா. இப்போ சில பொண்ணுங்க அங்கே வரவோ டக்குனவா அங்கேருந்து ஓடுறா. இப்படியா நம்ம ஹீரோ நிறைய பேரை கன்வின்ஸ் பண்ணி மொத்த ஸ்கூலுமே இப்போ அந்த ஃபெதர் பேண்டை தான் கையில் மாட்டியிருக்காங்க. மீஸ்கா அவனுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு எல்லாரும் சொல்லவோ டக்குன்னு வந்துட்டு மீஸ்கா அவனை தனியாக எழுதிட்டு போய் ஃபோஷி என்ன பண்ற, எதுக்குள்ள இப்படிலாம் பண்ற அப்படின்னு கேட்டா, நீ ஹாப்பியா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், அப்படி பண்ணா உனக்கு சாகணும்னு தோணாதில்ல நம்ம ஹீரோ சொல்றான். பொய்யா நான் அந்த பேண்டை மேக் பண்ணேன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்தா நான் ஹாப்பி ஆயிருவேன் நினைக்கிறானவா கேட்கவும், உன்னை யாரும் வெறுக்க மாட்டாங்கல்ல நம்ம ஹீரோ சொன்னா. அட்லீஸ்ட் உனக்கு எமல ஆக்கற இருக்கு, சரி ஓகே. நாக்கர்ஸியா நீ அக்செப்ட் பண்ண மாதிரி தெரியுதேன்னு கேட்டா, உனக்கு நாக்கர்ஸை பத்தி தெரியும்ல, இல்ல நீ ஒரு நாக்கர் மீஸ்கா மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா நம்ம ஹீரோ கேட்க. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போன உடனே நாக்கர்ஸ் வந்துட்டு மீஸ்கா கூட டைரக்டா கான்டாக்ட் பண்ணிருக்கோம். அதை நம்ம ஹீரோ கிட்ட வா சொல்றா. உன்னோட மைண்ட் கரப்ட் ஆயிடுச்சு, உன்னை இனி என்னால காப்பாற்ற முடியாது. நாக்கர்ஸ் நம்பி இருக்காம உன் பிரச்சனையில இருந்து உன்னை நீ காப்பாத்திக்கோ, உன்னோட காயங்கள்ல இருந்து நீயே உன்னை சரி பண்ணிக்கிட்ட ட்ரை பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த நாக்கர்ஸுமே என் பாடிக்கு ஒரு மெடிசன் மாதிரி தான் ஃபோஷி, அதை பத்தி பெருசா கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அசால்ட்டா மீஸ்கா சொல்றா. இல்ல நாக்கர்ஸ்க்கு பதில் நீ என்ன டேக் கேர் பண்ணிக்கிடுவேன்னா சொல்லு, இப்பவே என் பாடியை விட்டு நான் அந்த நாக்கர்ஸை ரிமூவ் பண்ண தயார் தானே. அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வரவும் ஒரிஜினல் ஃபோனா இப்போ அந்த இடத்துக்கு வாரா. உன்னை கொலை பண்ணதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு வா சொல்லவும், நானே சாகணும்னு தான் ஆசைப்பட்டேன், நீ என்ன கொன்னதுல பெருசா எனக்கு வருத்தம் இல்லை, ஆனால் அந்த நாக்கர்ஸை பத்தி எனக்கு சொல்லு. நீ என்ன கொலை பண்ணும்போது ஏதோ என்ஜாய் பண்ண மாதிரிலாம் தெரிஞ்சுது. நீ என்ன கொலை பண்ணதுக்கு அப்புறம் நான் கோஸ்டா இருந்த எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். என்னை பத்தி எத்தனை பேர் கவலைப்படுறாங்க அப்படிங்கிறதையோ ஃபோஷி மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் செத்த ஆவியா இருந்ததுனால தான் இந்த உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட முடிஞ்சது. அண்ட் உன்னோட சீக்ரெட்ஸை பத்தி எனக்கு தெரிஞ்சுது. நம்ம 2 பேருக்குமே ஒவ்வொருத்தரோட சீக்ரெட்டோ தெரியும். சரி ஹேண்ட் ஷேக் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமா அப்படின்னு ஃபோனா கேட்கவும், மீஸ்கா கடுப்பாகி அங்கேருந்து ஓடிடுதா. நீ என்ன திரும்ப உயிரோட கொண்டு வந்தது காரணம் இதானே, எப்படி மீஸ்காவை பழி வாங்கிட்டேனான்னு கேட்டா, உன்னை தேவையில்லாம இதுல இன்வால்வ் பண்ணதுக்கு சாரி நம்ம ஹீரோ சொல்றான். போனா அந்த அசசரி எனக்கு கிடைக்குமா அப்படின்னு அந்த பொண்ணு வந்து கேட்கவும், டக்குன்னு கீழே கிடக்கிறத ஒரிஜினல் போனை எடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறா. சரி வாப்பா நம்ம பசங்களை பத்தி போய் ஜாலியா பேசலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கூட்டிட்டு போறா. ஸோ ஈவன் நாக்கர்ஸ் கொலை பண்ணாலும் ஆவியா இருக்கிறவங்கள நம்ம ஹீரோ திரும்ப உயிரோட கொண்டு வர ஆரம்பிச்சிட்டா. நடந்த எல்லாத்தையும் ஹானா கேட்டுட்டு இருந்திருக்கா. அமைதியாரு அப்படின்னு சொல்லி தான் போனா அங்க வந்திருப்பா. மீஸ்கா நம்ம இப்பவோ ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்லன்னு ஹானா கேட்கவும், மீஸ்கா அமைதியாவே இருக்கிறா. நீ எதையாச்சும் மறைக்கணும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு வா கேட்கவும், மீஸ்கா டக்குன்னு ஹானாவை கிஸ் பண்றா. நீ ஆல்ரெடி வேற ஒருத்தர் லவ் பண்ற, அப்புறம் எதுக்குன்னு ஹானா கேட்கவும், நான் உன்னையும் தான் லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்றியான்னு மீஸ்கா கேட்டா, ஆமா பட் அந்த அர்த்தத்துல இல்ல அப்படின்னு ஹானா சொல்றா. உண்மையாவா, திரும்பவும் நம்ம கிஸ் பண்ணலாமான்னு வா கேட்கறா. நீ ஃபோஷியெல்லாம் லவ் பண்றான்னு நினைச்சேன், ஏன் இப்படி வேடா நடந்துக்கிறான்னு ஹானா கேட்கறா. அவன் தான் என்ன லைக் பண்றா அப்படின்னு மீஸ்கா சொல்லவும், ஆமா அவன் உன்னை அதிகமா டேக் கேர் பண்றதை நானும் பார்த்தேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையும் நான் கேட்கவோ செஞ்சேன் அப்படின்னு ஹானா சொல்றா. யோகியுமே உன்னை லவ் பண்றான்னு சொல்லுவேன் எனக்கு தெரியும் மீஸ்கா சொல்றா. எல்லாரும் என்ன நினைச்சு கவலைப்படுறாங்க, ஏன்னா எல்லாருக்கும் என் மேல லவ் இருக்குல்ல அப்படின்னா. ஹானா நான் உன்னோட நம்பர் 1 இருப்பேனா அப்படின்னு மீஸ்கா கேட்கவும், நம்பர் 1 என்னன்னு எனக்கு புரியலையேன்னு ஹானா கேட்கவும், உன் லைஃப்ல என்ன நடந்தாலும் சரி நீ எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், அதுதான் நம்பர் 1 அப்படின்னு மீஸ்கா கேட்கறா. ஏன்னா ஆனா தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த மீஸ்கா கேட்டா அப்படின்னு உடனே கொடுத்துட்டா. என்ன மாதிரி ஹை ரேங்க் எடுக்காத ஒரு பொண்ணு கூட கிளாஸ்ல டாப் ஸ்டூடெண்டா இருக்கிற பொண்ணு வந்து பேசுறாளான்னு ஹானா சந்தோஷப்பட்டிருப்பா. பட் தன்னை மேனிபுலேட் பண்ணதான் இப்படி பண்ணியிருக்கான்னு ஹானா புரிஞ்சுட்டு அந்த பேண்டை கழட்டி போட்டு அங்க இருந்து போறா. ஹானாவை விட்டுட்டு போயிட்டான்னு உடனே ஃபோஷியை தேடி அவ கிளம்புறா. நம்ம ஹீரோ நாக்கர்ஸ் எதுவும் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு எல்லாரையும் கண்காணிச்சிட்டு இருக்கான். அப்போ ஒரிஜினல் மெமரியை போயிட்டு பாக்குறான். ஹிரட்டோஷி ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரெக்கவர் ஆயிட்டான் அப்படின்னு மெமரி சொல்றா. அட்டென்ஷன் கிராப்பிங் ஜூட்ஸுவை நான் கத்துட்டு இருக்கேன், ஹிரட்டோஷி தான் இதை கத்து கொடுத்தாருன்னு அந்த மண்ணுருண்டையாவா காமிக்கிறா. நம்ம ஹீரோவா அதை கத்துக்கிறா. ஸ்கூல்ல எல்லாமே பழையபடி நார்மல் ஆயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சேர்ஃபுல்லா இருந்தா இப்ப என்ன விளையாட கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறான்னு பசங்க திரும்பவும் இவளை விட்டுட்டு இவ தனியா இருந்தா. அவங்க அம்மாவும் அதே கதை தான்.
பிரச்சனை இல்லை, இப்போ நான் போராடுறதுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி மெமரி சொல்றா. உன்ன மாதிரி நானும் ஸ்ட்ராங்காக என்ன பண்ணணும் நம்ம ஹீரோ கிட்ட, நான் ஒன்றும் ஸ்ட்ராங் கிடையாதுன்னு மெமரி சொல்றா. நாக்கர்ஸ் மட்டும் என் பாடியை எடுக்கலன்னா நான் அன்னைக்கே இறந்து போயிருப்பேன், திரும்பலாம் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு மெமரி சொல்லவோ, பட் நாக்கர்ஸ் உன் பாடியை எடுத்துக்கிட்ட ட்ரை பண்ணுச்சுன்னு சொன்னேன், பட் ஆனால் கடைசியில் ஜெயிச்சது நான் தானே அப்படின்னு மெமரி மண்ணுருண்டைய காட்டவோ, கண்டிப்பா இது மார்ச்சுக்கு பிடிக்கும் நம்ம ஹீரோ நினைக்கிறேன். அப்பதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான், அந்த நாக்கர்ஸ்னுட்டு நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸை கவனிக்கவே இல்லை. மார்ச் யாருன்னு கேட்கவும், அது என்னோட அம்மா கோகோ, எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி, என் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதுல சில அனிமல்ஸும் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மெமோரியோ இப்போ அவங்க அம்மா வந்து கூட்டிட்டு போறாங்க. வீட்டுல உன் லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டா கொஞ்சம் கொஞ்சமா அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டே அவ போறா. ஃபோஷி ஹானா என்ன வெறுக்கிறான், மீஸ்கா வந்து ஆள ஆரம்பிக்கிறா. சரி கவலைப்படாத நம்ம ஹீரோ சொல்லவும், நீ ரொம்ப கைண்டானவன் ஃபோஷி அப்படின்னு வா சொல்லவும், உனக்கு எதுவும் ஆகாது இந்த நம்ம ஹீரோ அந்த மண்ணுருண்டியை கொடுத்தா. இது என்னன்னு மீஸ்கா கேட்கப்போ, இது அட்டென்ஷன் கிராப் ஜுட்ஸு, இது இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு நிறைய ஈஸியா கிடைப்பாங்க நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ பாட்டு அதை சொல்லிட்டு கிளம்புவோம். ஹே ஃபோஷி வெயிட் பண்ணு, நீ பாட்டு போய்கிட்டே இருக்க, நான் இங்க அழுதுட்டு இருக்கல அப்படின்னு சொல்லி அவ கத்துறா. சரி இப்போ நான் என்ன பண்ணணும் நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த மண்ணுருண்டையவா கீழே போடுறா. நம்ம ஹீரோ பாட்டு கிளம்பி போறான். இப்போ மார்ஸ் கிட்ட போயிட்டு அதை காமிச்சா, ஷைனியா இருக்கே சூப்பர்னு மார்ச் என்ஜாய் பண்ணிருப்பா. அதை செய்ய நம்ம ஹீரோ கிட்ட எப்படி கத்துக்கணும்னு அவ கேட்டா, அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்கோம். இதை நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா. ப்ளீஸ் என்ன வெறுத்துறாத அப்படின்னு சொல்லி மிஸ்கா நம்ம ஹீரோ வந்து கட்டி பிடிக்கிறா. மண்ணுருண்டையவா கையில கொடுத்துட்டு நாளைக்கு பார்க்கலாம் நம்ம ஹீரோ கிளம்புறான். நாக்கர்ஸ் அதுங்க பாட்டு வாழட்டும், இந்த லைஃப்ல என்ஜாய் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் அதெல்லாம் போய் என்ஜாய் பண்ண போறேன். மார்ச் கோகோ மத்தவங்களும் என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க, அவங்க கூட நான் இருக்கணும். ஹலோ காய்ஸ், நான் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ போய் பார்த்தா யாரையுமே காணோம். வெப்பன்ஸை மேக் பண்ற காய் கோகோன்னு யாருமே அந்த இடத்துல இல்ல. கோகோவோட மாஸ்க் பார்த்தா உடஞ்சிருக்கு. யாரோ ஒருத்தங்க வீட்டுக்குள்ள படுத்து கிடக்காங்க. ஈகோ ஒரு பக்கம் மண்ணா உட்காந்துருக்கா. மார்ச் வெளியே படுத்து கிடக்கா. அச்சோ மார்ச்சுக்கு அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபாஸ்ட் அவளை தூக்கிட்டு போனா. மார்ச்சும் ஈகோவோ ஸ்கூல் அட்டன் பண்ணி ஹோம் ஒர்க் பண்ண கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஃபைனல் எக்ஸாம் வரப்போது, நானும் படிக்கணும், டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ட்டு நிறைய சொல்றேன். லேடெல்லாம் இப்படி வீட்டுக்கு பின்னாடி இல்லீகலா மேக் பண்ணக்கூடாதுன்னு காயை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இப்போ தான் ரிலீஸ் பண்றாங்க. கோகோ அண்ட் ஹைராவியோ போலீஸ் தான் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அவங்க அடிப்பட்ட நிலைமையில இருக்காங்க. இவங்க யாருமே ஹாப்பியா இல்லையா நம்ம ஹீரோ சோகமாகறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ பீஸ்ஃபுல்லான ஒரு வேர்ல்டு இருக்கு, இங்கே தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு தான் இங்கே நம்ம ஹீரோ அவங்கள ரிவைவ் பண்ணியிருப்பான். ஈவன் நாக்கர்ஸோட பிரச்சனை இல்லாமே கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹாப்பியாக இருக்க முடியல. இப்போ தான் நம்ம ஹீரோ அதை ரியலைஸே பண்ணுறான். என்னதான் நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.